தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது தூய பத்தாம் பத்திநாதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே எளிமையாக பிறந்து வளர்ந்தவர். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை பெற்றவராக 20ஆம் நூற்றாண்டு நல்ல பல்வேறு மாற்றங்களை திருவையிலே கொடுத்தவராக தன்னுடைய வாழ்நாளிலே பல்வேறு தப்பறை கொள்கைகளுக்கு மாற்றாக கடவுளுடைய அருளால் நல்ல ஞானத்தோடும் புத்தியோடும் நல்ல செயல்பட்டவர். குறிப்பாக நற்கருணையை பற்றிய பல்வேறு மடல்களை திருத்துவ மடல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் புத்தி பெற்ற பிறகு, அதாவது அந்த ஏஜ் ஆஃப் ரீசன் என்று சொல்லுவோம், 7 வயதிலேயே பிள்ளைகள் அந்த நற்கருணை வாங்கலாம் என்பதையும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உரிமையை கொடுத்தவர் தான் இந்த புனித பத்தாம் பத்திநாதர். அந்த அளவுக்கு குடும்பத்திற்கும் சரி, ஒவ்வொருடைய வாழ்வுக்கும், திரு அவையின் பல்வேறு மாற்றங்களுக்கும், திருச்சபையிலே பல்வேறு ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டவர் தான் பத்தாம் பத்திநாதர். அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பிறகு தன்னுடைய பாப்பு மோதிரத்தை தன்னுடைய பெற்றோரிடம் காட்டி, அம்மா இதோ பாருங்கள் நான் திருத்தந்தையாகிவிட்டேன்னு சொல்கிறது. அவருடைய பெற்றோர் தங்களுடைய அந்த திருமண மோதிரத்தை காட்டி, மகனே இந்த மோதிரமின்றி உனக்கு அந்த மோதிரம் பாப்பு மோதிரம் கிடைச்சிருக்குமா என்று கேட்கிற பொழுது, இல்லறந்தான் இன்றைக்கு துறவரத்தையும் இன்றைக்கு குருக்களையும் இன்றைக்கு உருவாக்குகின்றது என்ற அருமையான ஒரு புரிதலை தன் வாழ்நாளிலே பெற்றவராக அனைத்து மக்களையுமே இயேசுக்களே கொண்டு வந்தவராக பத்தாம் பத்திநாதர் பல்வேறு மாற்றங்களை திருவையிலே கொண்டு வந்திருக்கின்றார். அத்தையோடு இந்த திருநாளை ஆண்டவரை போற்றுவோம். என்னமாய் இன்றைய இந்த நற்செய்தியை பார்க்கிறது, ஆண்டவர் எல்லோரையுமே அவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். கடவுளுக்கு பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே 3 வகையான பலிகளை பார்க்கிறோம். ஒன்று நன்றி பலியாக, இன்னொன்று நேர்ச்சை பலியாக, 3வது பாவ பரிகார பலியாக என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த இறை வார்த்தையானது நரபலி கொடுக்கக்கூடியதை நாம் வகைத்தா தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுக்கு அந்த நரபலியை தன்னுடைய மகளையே அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் துணிகின்றார். அதை பார்க்கிற பொழுது இன்றைக்கு நரபலி, இன்றைக்கு கடவுள் பார்வையிலே அது வெறுப்பாக இருக்கிறது. காரணம், மனிதனுடைய வாழ்வு எப்பொழுதுமே கடவுள் ஒவ்வொருவரை வாழ வைக்கின்றார், எவரையும் அழிவுறச் செய்வதில்லை. இதைத்தான் நாம் விவிலிய அறிஞர்கள் தொடக்க புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அபிரகாமை பார்க்கிறோம். தன் மகன் ஈசாக்கை பலியிடச் செல்கின்றார். ஆனால் ஆண்டவரோ அதை தடுத்து விடுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நரபலி என்பது வேண்டாம், மாறாக மனிதன் ஒவ்வொருவருமே வாழ்வு பெற வேண்டும். யாரையும் அழிப்பதற்காக கடவுள் விரும்பவில்லை, நரபலி கொடுப்பதை அவர் விரும்பவில்லை என்பதை விவிலியறிஞர்கள் விளக்கி சொல்லுகின்றார்கள். இவ்வாறாக இன்று நம்முடைய மனித வாழ்விலே நாம் ஒவ்வொருவரையும் வாழ்வு பெற வேண்டும். சாக்கு போக்குகள் அல்ல, நான் வயலுக்கு சென்று விட்டேன், நான் கடைக்கு போகிறேன், நான் இங்கே செல்கிறேன் என்பது அல்ல. மாறாக ஒவ்வொருவருமே நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் ஒரு விருந்து என்பது. வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குடித்து கும்மாளம் போட்டு வாழ்க்கை அழிப்பதல்ல. அது ஒரு உறவு அல்ல, அது ஒரு விருந்து அல்ல. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ட்ரீட்டு பார்ட்டி, எங்கு பார்த்தாலும் குடித்து இன்றைக்கு கும்மாளம் போடக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே இயேசு நல்ல ஒரு விருந்தை, இறை உறவை, இறை வெளிப்பாட்டை, கடவுளோடு கொள்ளக்கூடிய ஒரு ஐக்கியமான நிலையை, ஒரு நிறைவை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பத்தாம் பத்திநாதர் நிறைவோடு வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய இறப்பு சாசனத்தோடு எழுதி வைக்கின்றார், நான் ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்ந்தேன், ஏழையாகவே நான் மறிக்க செல்ல விரும்புகிறேன் என்று அந்த இறப்பு சாஸ்திரத்தில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக எளிமையிலும் தாழ்ச்சியிலும் உறவிலும் கடவுள் நம்பிக்கையிலும் வாழ்ந்தவர் தூய பத்தாம் பத்திநாதர். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தூய பத்தாம் பத்திநாதரின் திருநாளிலே ஒவ்வொரு நம்முடைய இறை விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்க நாங்கள் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக அல்ல, மாறாக எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய பெயற்ற ஊழியர்கள் எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்று தரந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வியாழக்கிழமை குலதேசுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கிடங்க. இந்த குலதேசிட வர வேண்டி ஜெபிக்கிற இந்த யூடியூப்ல வேண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் உயர, குடும்ப சமாதானம் நீங்க, இனி இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல வைபவங்கள், இனி இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து குழந்தை இயேசுடைய அருளோடு வளர கிருபையை பொழியும்படி ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.